மற்றவர்கள் எல்லாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம் எப்படி நாம் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று. மனுஷனுடைய கிரியைகளினாலே அல்ல, அவனுடைய யோக்கியதையினால அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறதுனாலேயும் அல்ல, அவன் செய்த புண்ணியங்களினால அல்ல. மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறதுனா தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஒரு திராணியை அவன் பெறுவது, தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனாக இருப்பது. அப்படி நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தை கொண்டு மாத்திரமே செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆகையால் தான் பெருமைக்கிடமில்லை, பரலோகத்தில் பெருமையே கிடையாது என்று சொன்னோம். ஆகையால் தான் யூதர்கள் தங்களுக்கு ஏதோ மேன்மை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அது அப்படி அல்ல என்று 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் அழகாக எடுத்து சொல்லிவிட்டார். 4ஆம் அதிகாரத்திலே அந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து தொடர்ந்து பேசுகிறார். இந்த அதிகாரம் முழுக்க நீதிமானாக்கப்படுகிறது, விசுவாசத்தை கொண்டு நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை இன்னும் விவரித்து கூறுகிறார். அதான் 4ஆம் அதிகாரம். நீதிமானாக்கப்படுவது என்பது ஜஸ்டிபிகேஷன் ஆங்கிலத்திலே. அது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே அடிப்படை இதுதான், ஃபவுண்டேஷன். இது சரியாக இல்லை என்றால் எல்லாமே தவறாக போய்விடும். இந்த நீதிமானாக்கப்படுதல் எப்படி என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரிவர நாம் வாழ்வது முடியாது. 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இந்த நீதிமானாக்கப்படுவதை குறித்து இன்னும் விவரித்து பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் எந்த பிரச்சனையை அவர் கிளப்புகிறார்? அதாவது அநேகருடைய மனதிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி, அவர்களெல்லாம் எப்படி நீதிமானாக்கப்படுவார்கள்? நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். அந்த கூட்டத்திலே, ரோட்டரி கிளப்ல, அந்த கூட்டத்திலே யூத பிசினஸ் மேன், ஒரு ஜூ, ஒரு யூதன் வந்திருந்தாராம். இந்த பிரசங்கியார் நல்ல ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியாரா இருக்கிறபடினால இயேசுவை தவிர வேற வழி இல்லை ரட்சிப்புக்கு என்று சொல்லி திட்டவட்டமாய் பிரசங்கித்திருக்கிறார். அந்த யூதருக்கு ரொம்ப கோபம். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுனா பிடிக்காது, அவரை மேசியான்றவர்கள் நம்பவில்லை. உடனே அவர் கூட்டம் முடிந்தவுடன் எந்திரித்து வந்தாராம். வந்து, இவ்வளவு குறுகிய மனப்பான்மை உள்ளவராய் இருக்கிறீரே, நீர் படிச்ச மனுஷனா இருக்கீர், ஆனா ரொம்ப குறுகிய மனப்பான்மை, இயேசுதான் ஒரே வழின்னு சொல்லி முடிச்சிட்டீரே, அது தவறு என்னாராம். ஏற்கனவே விட்டு சொல்லி வச்சிருக்காங்க, அதோ பார் வர்றாரு சூட்டும் கோட்டும் போட்டுட்டு வர்றவரு அப்படின்னு பிரசங்கியார்ட்ட சொன்னாங்களாம். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டு மடக்குவார், உங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாரு, ஜாக்கிரதையா இருங்க. பிரசங்கியார் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்திருக்காரு. இவர் வந்து கேட்டிருக்காரு, என்னையா படிச்ச மனுஷனா இருந்து இவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இயேசு ஒருத்தர் தான் வழின்னு சொல்லிட்டீங்க, வேற வழியே கிடையாதா? அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாராம். குறிப்பாக கேட்டாராம், மோசே பரலோகம் போயிருக்கான்னு விசுவாசிக்கிறீர்களா இல்லையான்னு கேட்டாராம். பிரசங்கியார் சொன்னாராம், ஆமா நான் விசுவாசிக்கிறேன், பரலோகம் தான் போயிருக்காரு. பாத்தியா, உனக்கு அவ்வளவு குறுகிய மனப்பான்மை இல்லை, நான் நினைச்சேன் அப்பவே. ஏனென்றால் மோசே வந்து இயேசுக்கு முன்னாலே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால பிறந்தவன், இயேசு இல்லாமலே அவன் பரலோகம் போய் சேர்ந்திருக்கிறான்னா அப்ப வேற வழி உண்டு அல்லவா, அதை நீ ஒத்துக்கொண்டாயே என்று சொல்லி அவர் சிரித்தாராம். உடனே பிரசங்கியார் சொன்னாராம், எப்படியா மோசே பரலோகம் போனார், அதை சொல்லுங்க. அந்த யூதனை பார்த்து அந்த யூதன் சொன்னாராம், எப்படி பரலோகம் போனார்னா அது ரொம்ப சிம்பிள், 10 கற்பனை இருக்கிறது, அந்த 10 கற்பனை சொல்றபடி செய்தாரா, அதனால பரலோகம் போனார். அவ்வளவுதானே, 10 கற்பனை கொடுத்தவரே அவர் தான்.
அதன்படி செய்தாராகையால் பரலோகம் போனார்னாராம். உடனே பிரசங்கியார் சொன்னாரா, இல்லையா, 10 கற்பனையை கொடுத்த தேவனே தான் அந்த 10 கற்பனையை எவனும் கை கொள்ள முடியாது என்று தெரிந்துதான் கொடுத்தாரு. கை கொண்டு அதன் மூலமா ஒருத்தன் பிழைப்பான்னு கொடுக்கல. கை கொள்ள முடியாமல் போய் ரட்சகர் எனக்கு வேணும்னு சொல்லி கதறுவான்னு தான் கொடுத்தாரு. எல்லாரும் கை கொள்ள முடியாம போகும்னு அவர் அறிந்திருந்தார். ஆகையால் தான் 10 கற்பனை ஒரு பக்கம் கொடுத்த ஆண்டவர், மோசேயின் மூலமா 10 கற்பனை கொடுத்தவர், அவனுடைய தம்பி ஆரோனை ஒரு ஆட்டை கொல்லும்படியாக கட்டளையிட்டார். அதனுடைய ரத்தத்தை சிந்தி தெளிக்க சொன்னார். ஏனென்றால் அதுதான் மனுஷனுக்கு இரக்கத்தையும் ரட்சிப்பையும் பெற்று தருகிறது. மோசே பரலோகம் போனது 10 கற்பனை கை கொண்டதுனாலே அல்ல, ஏனென்றால் அவன் கை கொள்ளவில்லை. ஆரோன் அவனுடைய தம்பி ஆட்டை கொண்டு ரத்தத்தை சிந்தினபடினால் அவர் மோட்சத்துக்கு போனார்னு சொன்னார். அதைத்தான் நாங்க பிரசங்கிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்துன்னு நான் பிரசங்கிக்கிறேன். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். இயேசுதான் வழி என்றால் ரட்சிப்பு இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் என்று சொன்னால், இயேசுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி? கிறிஸ்தவம் என்பது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு ஆரம்பித்த ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது காலாகாலமாக நம்மை உண்டாக்கின தேவன், உலகத்தையும் நம்மையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய ரட்சிப்புக்கான ஏற்படுத்தின வழியை பிரசங்கிக்கிறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் மூலமாக இந்த வழி வெளிப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே உலகத்தின் துவக்கம் முதற்கொண்டே இந்த வழி அறிவிக்கப்பட்டு வருகிறது. இது ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பாக உண்டான மதம் கிடையாது. ஒரே மெய்யான தேவன், வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறது தான் கிறிஸ்தவம். அது கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கடைசியா, அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இதே வழியை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலர் சொல்றாங்க நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம், அதாவது பழைய ஏற்பாடு எல்லாம் அதை முன்னறிவிக்கிறது, அதை நிழலாட்டமாக எடுத்து கூறுகிறது ஒழிய பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பின் வழி இது அல்லையா, அது வேற ரட்சிப்பின் வழி, இது புதிய ஏற்பாட்டின் வழின்னு சொல்ற கிடையாது. பழைய ஏற்பாடு இந்த ரட்சிப்பின் வழியை வெறும் முன்னறிவித்து அதை நிழலாட்டமாக எடுத்து காண்பிக்கிறது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேற ரட்சிப்பின் வழி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசுதான் ரட்சிப்பின் வழி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து இங்கே கூறுகிறார். மனுஷருடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் மனுஷருடைய பாவத்தை நீக்கி போட்டு அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறதுக்கும் தேவன் வைத்திருக்கிற வழி பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே வழிதான். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால் அந்த வழிதான், வந்த பிறகு அந்த வழிதான், நியாயப்பிரமாணம் போய் கிறிஸ்து வந்த பிறகு அதே வழிதான், என்றென்றைக்கும் இது ஒரே வழிதான். இந்த வழியை தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரே தெய்வம் தான் இருக்கிறார் என்று எல்லா மதத்தினரும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்துக்கள் கூட சொல்றாங்க, பல தெய்வங்களை அவர் வணங்கினாலும் சொல்றாங்க ஒன்றே குலம் ஒருவன் தெய்வம்ன்றாங்க. தெய்வம் ஒருவர் தான், நம்ம உண்டாக்கின ஒரு தெய்வம் தான், பல விதத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பல குழப்படி இருக்குது இல்ல, பல தெய்வங்களுக்கு பெயரை கொடுத்து வணங்குகிறார்கள். ஆனா ஒரே தெய்வம் தான் என்கிறத அடிப்படையாக மனு குலத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தெய்வம் ஒருவராயிருந்தால் பல வழிகள் கிடையாது. இந்துவுக்கு ஒரு வழி, முஸ்லிமுக்கு ஒரு வழி, கிறிஸ்தவனுக்கு ஒரு வழி, இந்தியருக்கு ஒரு வழி, அமெரிக்கருக்கு ஒரு வழி, ஆப்பிரிக்கருக்கு ஒரு வழி, இப்படி கிடையாது. ஒரே தெய்வம் மனுக்குலத்தை உண்டாக்கிறது உண்டானால் அந்த ஒரே தெய்வம் ஒரே வழியை தான் வைத்திருக்கிறார். அதைத்தான் பிரசங்கிக்கிறோம். ஒரே வழிதான் உண்டு. அதைத்தான் வேதத்தின் முதல் பக்கங்கள்ல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் எடுத்து விளக்குகிறது வேத வசனம். இதற்கு 2 உதாரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறார். நீதிமானாக்கப்படுகிறது விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிறதுக்கு 2 உதாரணங்கள். ஒன்று ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதை வச்சு ஒரு உதாரணம் உபயோகப்படுத்துறார். வேதத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் விசுவாசித்தான் ஆகையால் அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வைத்து நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினால் மட்டுமே, கிரியையினால் அல்ல, நம்முடைய புண்ணியங்களினால் அல்ல, நம்முடைய யோகியதையினால் அல்ல என்பதை எடுத்து காண்பிக்கிறார். பிறகு தாவீதை உபயோகப்படுத்துகிறார். தாவீதே சொல்லுகிறான், அவனுடைய கிரியை அல்ல, அவனுடைய யோகியதை அல்ல, அவனுடைய புண்ணியங்கள் அல்ல, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று தாவீதே 32ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய இரக்கத்தை பற்றியும் தயவை பற்றியும் சொல்லுகிறான். அதை உதாரணமாக எடுத்து கூறி இப்படிதான் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்பாக வாழ்ந்தவர்,
நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்பதாக மோசேயின் மூலமாக தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் மோசேக்கு முன்னாலே வாழ்ந்தவர். ஆகையால் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலே அவர் நீதிமானாக்கப்பட்டு விட்டார். ஏனென்றால் ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார் என்றால், அநேக யூதர்கள் தங்களுடைய நியாயப்பிரமாணத்தினாலே 10 கற்பனையினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சிறந்த உதாரணம் என்ன? ஆபிரகாம் தான். ஏனென்றால் ஆபிரகாமை அவர்கள் தகப்பனாக எண்ணினார்கள். எங்கள் தகப்பன் ஆபிரகாம் என்று சொன்னார்கள். உங்க தகப்பனே நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தினால தானேயா, நியாயப்பிரமாணத்தினால அல்ல என்பதை எடுத்து கூறுகிறார். நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படவில்லை ஆபிரகாமின் காலத்தில், அப்புறம் எப்படி அவர் நீதிமானாக்கப்பட்டார் அதை எடுத்து கூறுகிறார். அதை கூறிவிட்டு தாவீது கூறுகிறார், தாவீது நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவன். நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவனும் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, தன்னுடைய புண்ணியங்களினாலே அல்ல, கிரியினாலே அல்ல, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை விளக்குகிறார். இதைத்தான் நாம் படிக்க போகிறோம். அநேகர் பாருங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை படிப்பதிலே அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது இல்லை. எதுக்கே அவ்வளவு விவரங்கள், எதுக்கு இவ்வளவு நான் ஆழமா வேதத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுமா? நானு அது அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆறுதலா, சகோதரனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் குறையெல்லாம் மன்னிக்கிறார், உனக்கு ஆறுதலை தருவார், உனக்கு தேற்றுவார், உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போக கூடாதா? அப்ப நாங்கெல்லாம் மனசுல ஆறுதல் அடைஞ்சு போயிடுமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஆறுதலை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போயிடுறோமே, அது கொஞ்சம் சுலபமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கும் அது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அப்படி பண்ணா எனக்கும் ஒன்றும் வேலை இருக்காது. நானும் வந்து கண்ணை மூடிட்டு பேசாம, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தான் பதில், இயேசு விசுவாசம் சொல்லிட்டு ஒரு சிப்பில் ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனா என்ன விஷயம்னா, ஜனங்களுக்கு எது விளங்குறது இல்லைன்னா, அது வந்து இந்த வேட்டி சட்டை கொடுக்குற மாதிரி. நம்ம அரசியல்வாதிகள் போய் என்ன பண்றாங்க, பாவம் ஏழை ஜனங்கள், அவங்க ரொம்ப வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வறுமை அவங்க கண்ணை மூடிடுது, அவங்களால எதுவும் நிதானிக்க முடியல, பல தேவைகள், ஒரு வேட்டி சட்டைக்கே பெரிய பிரச்சனையா இருக்குது. அவர்களிடத்துல, அப்படிப்பட்ட ஏழைகள் இடத்துல போய் ஒரு வேட்டியும் சட்டையும் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்தது. யாருக்கு? ஏழைகளுக்கு. பாவம், அவங்களுக்கு ஒரு வேட்டி ஒரு சட்டை இருந்தா பெரிய காரியம், அவங்க காசு கொடுத்து வாங்க முடியல, அவ்வளவு பெரிய ஒரு தரித்திரத்தில் இருக்கிறார்கள். வேட்டி சட்டையை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அன்னைக்கு ஆறுதல். அன்னைக்கு என்ன, ஆஹா வந்தாரியா எங்க தொகுதிக்கு, வேட்டி சட்டை கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க மேல் இடத்துல இருந்து, எனக்கு வந்து கிடைச்சதுன்னு கூட நின்று ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டு கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த வேட்டி சட்டை கொஞ்ச நாளைக்கு வரும். அங்க மேலிடத்துல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதல், எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வேட்டி சட்டைய கொடுத்தாச்சு. அண்டாங்குண்டாலாம் கொடுக்குறாங்களாம். இப்படி கிறிஸ்தவ மக்களிடத்திலேயும் சபை மக்களிடத்திலேயும் சில வேட்டி சட்டை புத்தி இருக்குது சிலருக்கு. எனக்கு இன்னைக்கு பிரச்சனை தீந்தா போதும், இன்னைக்கு நான் ஏதோ மனசுல கவலையோட வந்து நான் ஆறுதல் கிடைச்சு, அப்படியே நான் கண்ணீர் விட அவர் கண்ணீர் விட, ரெண்டு பேரும் பரஸ்பரமா கண்ணீர் விட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இயேசு நேசிக்கிறான் வெளியே போனோன்னு திரும்பி அதே கண்ணீர் தான் வாரம் முழுக்க. ஏன்னா நிக்கிறதுக்கு அஸ்திபாரம் ஒண்ணும் இல்லையே. கோயிலுக்கு வந்தா பிரசங்கியார் சொல்றாரு, இயேசு உன்னை நேசிக்கிறார், பயப்படாதே, மலைகளை அசைக்கிறவர், சூரியனை நிற்க வைக்கிறவர், சமுத்திரத்தை பழக்கிறவர்ன்றாரு, ஏதோ சொல்றாரு, ஏதோ ஆறுதல் அளிக்கிற வார்த்தையை சொல்றாரு, நமக்காக கண்ணீர் விடுறார், நமக்காக மனதுருக்கத்தோட பேசுகிறார். அன்னைக்கு நம்மளும் கண்ணீர் விடுறோம், நம்மளும் ஒரு ஆறுதலோட சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போறோம். ஒரு 2 மணி நேரத்துல அந்த ஆறுதல்லாம் போயிடுது. அந்த வேட்டி சட்டை மாதிரி தான், கொஞ்ச நாள்ல அதெல்லாம் முடிஞ்சிருது. அப்புறம் திருப்பியும் எந்த நிலையில ஆரம்பிச்சோமோ அதே நிலையில பலனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. திருப்பி அங்க போய் அவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டாதான் ஏதாவது உண்டு, போய் அவர் ஏதாவது ஆறுதலான வார்த்தை சொன்னாதான் உண்டு. ஏனென்றால் இவர்களுக்கு நிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரம் எதுவும் கிடையாது. இவர்களுக்கு உறுதியா நின்று பிடித்துக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. பாவம் ஏழை மக்கள் பாருங்க, அது மாறணும். வேட்டி சட்டை எடுத்துட்டு வரால விரட்டி அடிக்கணும். போய் உன் வேட்டியும் வேணாம், உன் சட்டையும் வேணாம், வேலை கூட எனக்கு ஏதாவது கம்பெனி ஆரம்பிங்க, ஒரு 10 கம்பெனி ஆரம்பிங்க, எங்களுக்கெல்லாம் வேலையை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் போய் நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைத்து கை நிறைய சம்பாதிக்கணும், வேலையை கொடுங்கன்னு யாராவது கேட்கறாங்க? கேட்கறது இல்லை. பாருங்க, எங்க தொகுதிக்கு ஏன் வேட்டி கொடுக்கல, அங்க புடவையும் கொடுத்தீங்க, இங்க வெறும் வேட்டி மட்டும் கொடுக்குறீங்களோ, அப்படிதான் கேட்கறாங்களே ஒழிய இன்னும் நம்ம ஜனங்களுக்கு புத்தி வரல. அதனாலதான் நாடு இப்படி இருக்குது. இனிமேலாவது மாறணும். என்ன அரசியல் பேசுறாருன்னு நினைச்சுக்காதீங்க, சபையில கொஞ்சம் பேசணும்.
இனிமேலாவது மாறணும். அந்த வேட்டி சட்டை புத்தி போய், ஐயோ எனக்கு ஏதோ வேட்டி கட்ட இன்னைக்கு ரிலீஃப் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது போய், நாட்டுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன பண்ணாங்க? ஏழை மக்களுடைய நல்வாழ்வுக்காக என்னத்தை செய்தாங்க? கம்பெனி ஆரம்பிச்சாங்களா, வேலை கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க? இத்தனை வருஷமா பேசுறாங்களா, என்ன செய்தாங்க அப்படிங்க கேட்கிற அளவுக்கு மக்கள் மாறினாதான் விமோச்சனம் உண்டாகும். கிறிஸ்தவத்திலையும் அது மாதிரிதான். போய் சும்மா ஆறுதல் பிரசங்கத்தை கேட்டு வந்தா போதாது. எல்லாம் விசுவாசிகள்லாம் பாருங்க, இன்னைக்கு வெறும் ஆறுதல் விசுவாசிங்க. இவங்க கவலையிலேயே வாழ்றதா முடிவு பண்ணிட்டாங்க, பாரத்திலேயே வாழ்றதா முடிவு பண்ணிட்டாங்க. இவர்களுக்கு என்று சில தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பிரசங்கியார்கள், அப்பப்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலை பிடிச்சிட்டு வர்றதுக்கு வேட்டி சட்டை வாங்குற மாதிரி. அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாவம். அப்பப்ப போக வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது, அவரும் கண்ணீர் விட்டு ஒரு ஜபத்தை பண்ண வேண்டியது, ஏதோ ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல வேண்டியது. ஆனா இவர்களுக்கு பிசாச விரட்ட, சத்ருவை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, தங்களுடைய சூழ்நிலையில ஜெயிக்க, வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஊட்டுவது யார் செய்வது? அதை செய்யறது கிடையாது யாரும். நான் சொல்லுகிறேன், இங்கே பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் ஆழமாக நம்மை பாதிக்கும். ஏதோ மேலோட்டமா இல்ல, வேட்டி சட்டை கொடுத்து அனுப்புறது இல்லை. இங்க நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? நீங்கள் எப்படி அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? உங்களுடைய ரட்சிப்பின் மேன்மை என்ன? நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நிலையில இருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறீர்கள்? உங்களுடைய அதிகாரம் என்ன? அப்படி என்கிற விளக்குறதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு நாம செய்யறோம். ஏனென்றால் இதை செய்தால் தானா எல்லாம் சரியாயிக்குவாங்க. இதை செய்தால் தானா எல்லாரும் சரியாகிக் கொள்வார்கள். இதிலிருந்து தான், இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத், இந்த அடிப்படை சத்தியத்திலிருந்து தான் எல்லா நடைமுறை காரியங்களும் நமக்கு வாய்க்கிறது. இது சரியில்லைனா, நான் நீதிமானாக்கப்பட்டது எப்படி என்பதை சரியா புரிந்து கொள்ள இல்லை என்றால் ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை, ஒண்ணும் இல்லை. கலக்கம் தான் இருக்கும், பயம் தான் இருக்கும், சந்தேகம் தான் இருக்கும், ஒரு விதமான அலசடிப்படுகிற நிலை தான் இருக்கும். ஆவிக்குரிய விதத்திலே ஒரு நிலையான நிலைமை ஏற்படவே ஏற்படாது. ஏனென்றால் இந்த ஃபவுண்டேஷன் சரியல்ல. நான் யார்? எனக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? என்னை எப்படி ரட்சித்தார்? என்னை உண்டாக்கிற தேவன் என்னை ரட்சித்த வழி என்ன என்பதை நிச்சயமா அறிந்திருந்தா நம்ம அசைக்க முடியாது. அது நான் புரிந்து வைத்திருக்கிறேன், அதை நீங்களும் புரிந்து கொண்டு வருகிறீர்கள். அது புரிய புரிய அது குறித்த தெளிவு ஏற்பட 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 நம்ம ஆளை வித்தியாசமாய் விடுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த வசனம், இந்த 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நீதிமான்களா எப்படி இருக்கிறோம் என்கிறது குறித்த ஒரு பெரிய அறிவு ஏற்படுது. அது முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த 4ஆம் அதிகாரம் இதை புரிந்து கொண்டால் பழைய ஏற்பாட்டையே நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேகர் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு வேற, புதிய ஏற்பாட்டு வேறங்க. அது வேற கதை, இது வேற கதை. அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் புதிய ஏற்பாட்டை தனியா விற்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜனங்க நினைச்சு கூடாது இதுதான் கரெக்ட், இப்போ அதெல்லாம் பழசு, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு கூடாது. இல்ல, புதிய ஏற்பாட்டை ஒரு வசதிக்காக தனியா விற்கிறோம். 3 ரூபாய்க்கு விற்க முடியுது, சுருக்கமா இருக்குது, கொஞ்சம் டக்குன்னு புதுசா வர்றவங்க உடனே வாசிக்கலாம். அதுக்குன்னு சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? கிறிஸ்தவ மக்கள் பல வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களே அது பழைய ஏற்பாடுலாம் ரொம்ப அவசியம் இல்லைங்க, அதெல்லாம் மூடி வச்சுட்டு நான் வெறும் புதிய ஏற்பாட்டையே வாசித்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அந்த பழையத்துக்கே போறது இல்லைங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த புதுசையே வாசித்தர்றேன். அது பழசு வேற இல்ல, இது புதுசு வேற. இது இயேசுவுக்கு அப்புறம், இது இயேசு வந்ததுக்கு அப்புறம் உள்ள கதை, அது முன்னால உள்ள கதை வேற கிடையாது. பழைய ஏற்பாட்டு இயேசுவின் கதை தான். பழைய ஏற்பாட்டுல முதல் பக்கத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு கடைசி பக்கம் வரைக்கும் இயேசுவின் கதை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, most unfortunate that they have separated it, அதை பிரித்து வைத்திருப்பது ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று. இது ஒரே புஸ்தகம் தான். அதை குறித்த அறிவு இந்த 4ஆம் அதிகாரத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ரட்சிப்பை குறித்து அநேகர் மத்தியிலே பல குழப்பங்கள், அநேகர் மத்தியிலே ரட்சிப்புனா என்னங்கிறத பற்றியே பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. நான் பார்த்த ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்த போது, எங்க காலத்தில் அப்படிதான், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட விரும்புகிற காலத்தில் ரட்சிக்கப்படுறதே பெரிய கர்த்தருடைய கிருபை தான். இவங்களெல்லாம் தப்பி இவங்களெல்லாம் தாண்டி நாங்கள் போய் ரட்சிக்கப்பட்டோம். அது ஒரு பெரிய அற்புதம். அது ரட்சிக்கப்படணும்னா என்னென்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும்ன்றீங்க, உபவாசம் எடுக்கணும், அதை பண்ணணும், இதை ரட்சிப்பை பற்றி ஒரு தெளிவு கிடையாது. ரட்சிப்பை குறித்து இதுதான் ரட்சிப்பு என்ற தெளிவான போதனை கிடையாது. ஆகையால் ஜனங்கள் ஊசலாடுகிறார்கள் விசுவாசத்திலே. அவர்களுக்கு ரட்சிப்புனா இதுதான் அப்படின்றது விளங்கல. அநேகர் போய் ஆண்டவரத்தில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஆனால் ரட்சிக்கப்பட்டாங்களா இன்னும் சந்தேகமா இருக்குது. ஆகையால் தான் ஒரு கூட்டத்திலையும் போய் ஒப்பு கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஒப்பு கொடுக்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்களுக்கு சரியான விதத்தில் உதவ வேண்டும் என்றால் நாம் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கு இந்த அதிகாரம் உதவும். கடைசியாக இது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அதாவது நம்முடைய ரட்சிப்பை நாம் பார்க்க போகிறோம், பூத கண்ணாடி வச்சு பார்க்க போறோம், ரொம்ப தெளிவா அணு அணுவா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது எல்லாம் நமக்கு தெளிவாக விளங்கும் போது நம்முடைய ரட்சிப்பின் மேன்மை நமக்கு விளங்குகிறது. எப்பேற்பட்ட ரட்சிப்பு! இது ஏதோ ஆக்சிடென்ட் அல்ல. இந்த ரட்சிப்பு நமக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தின் மத்தியில் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. இது என்னுடைய கிரியைகள், என்னுடைய புண்ணியங்களை சார்ந்தது அல்ல. தேவன் ஆதி முதற் கொண்டு இதை திட்டமிட்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே இதை திட்டமிட்டு அப்போலிருந்து இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வழியை, அந்த வழியில தான் நான் வந்திருக்கிறேன், அந்த வழியில் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறியும் போது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. இப்பொழுது நம்ம அந்த வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிப்போம். முதலாவதாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். இதன் அர்த்தம் என்ன? மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொன்னால் அவர் என்ன பெரிய யோகியதை கண்டடைந்தார்? அவர்கிட்ட என்ன புண்ணியம் இருந்தது? அவர்கிட்ட என்ன மேன்மை இருந்தது? அதுதான் கேட்கிறார். மாம்சத்தின்படி அவரிடத்துல அவர் சொல்றார், ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது யூதருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதருக்கெல்லாம் அவர் தான் தகப்பன், அந்த இனத்துக்கே அவர் தான் தகப்பன், அந்த ஜாதிக்கே. அவர் சொல்றார், ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட என்னையா மேன்மை இருந்தது? அவர்கிட்ட என்ன பெரிய புண்ணியம் இருந்தது? அவர்கிட்ட என்ன நன்மை இருந்தது? அவர் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தார் என்று கேட்கிறார். அவர் நீதிமானாக்கப்பட்டாரே, மாம்சத்தின்படி அவரிடத்துல என்ன இருந்தது? அவருடைய பாயிண்டே என்ன? அவரிடத்துல ஒண்ணும் கிடையாது. ஆபிரகாம் கிட்ட குறைகள் நிறைய இருந்தது, பாவங்கள் நிறைய இருந்தது, பிரச்சனைகள் நிறைய இருந்தது, நிறைய கெட்ட காரியங்கள் இருந்தது. அவரிடத்துல நன்மையானது ஒன்றுமில்லை, ஒன்றுமே அவர்கிட்ட உருப்படியாக கிடையாது. அவர் கிரியினாலே நீதிமானாக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். திருப்போம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச பிரகாரமாக மேன்மை பாராட்டுவது. பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒருவனை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, நாங்க என்ன ஜாதி தெரியுமா அப்படின்வாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன குலம் கோத்திரம் தெரியுமா, நான் அந்த திருவாங்கூர் ராஜா பரம்பரையிலேருந்து வந்த நாக்கம், அதுல இருந்து வந்த நாக்கு, இதுல இருந்து வந்த, அப்படிலாம் ஆள் பார்த்திருக்கேன் நான். சிலர் சொல்லுவார்கள், நாங்க எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா. இப்படி பலர் படிப்பு குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். இப்படி தங்களுடைய குலம், கோத்திரம், ஜாதி, படிப்பு, இப்படி பல காரியங்களை குறித்து ஜனங்கள் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த மேன்மை பாராட்டெல்லாம் நமக்குள்ள அது செல்லுது. உங்களை விட நான் மேலு, என்னை விட இவர் மேலு, இவரை விட அவர் மேலுன்றதெல்லாம் நமக்குள்ளதான். தேவனிடத்துல ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர், அதாவது பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். ரோம பிரஜை உரிமையை, சிட்டிசன்ஷிப், அதை விலை கொடுத்து வாங்கினவர், விலை கொடுத்து வாங்கின ஆள். பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து வந்தாள், பெரிய படித்த ஆள். பெரிய மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அவர்கிட்ட நிறைய இருக்குது. மேன்மை பாராட்டுறதுக்கு உலக பிரகாரமான தகுதிகளை சொல்றேன், நிறைய இருக்குது. அதைத்தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பாருங்க, மாம்சத்தின் மேல நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறதுன்னு சொன்னா தங்களுடைய தகுதி. 4ஆம் வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குவாலிபிகேஷன், உன்னுடைய தகுதி, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஐஸ்வர்யம் பற்றி பேச போறியா? நான் பேசுறேன், உனக்கு மேல எனக்கு இருக்கின்றார். நானும் மேன்மை பாராட்டலாம், நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் சொல்றார் அவரை பற்றி, கவனிப்போம். 5ஆம் வசனம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். எவ்வளவு குவாலிபிகேஷன் பாருங்க, வரிசை அடிக்கிட்டே வர்றாரு. நான் எப்படிப்பட்ட ஆள்னு. இப்பேற்பட்ட குலம், கோத்திரம், குடும்பத்துல பிறந்து இப்படி வந்தவன் நானு, இவ்வளவு பக்தி வைராக்கியம் நிறைந்தவன், இவ்வளவு மேன்மையான மனுஷன் நான்
என்று சொல்லி அப்படி சொல்லுற கடைசியில் 7ஆம் வசனத்தில் சொல்றார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அதெல்லாம் நத்திங். இயேசு வண்டையில வந்தபோது என்னுடைய தகுதிகள், என்னுடைய யோக்கியதைகள், என்னுடைய புண்ணியங்கள், என்னுடைய மேன்மைகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அதை ஒரு பெரிய காரியமாகவே நான் நினைக்கிறது இல்லை. அது ஒன்றுமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். மாம்சத்தில் நான் ஒன்று மேன்மை பாராட்டுகிறது இல்லை என்று சொல்லுகிறார் பவுலப்போஸ்தலன். அதே தான் சொல்றாரு இங்க. ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது மேன்மை பாராட்டுவதற்கு? ஒண்ணும் கிடையாது. அவன்கிட்ட குறைகள் தான் இருந்தது ஒழிய வேற ஒன்றும் ஆபிரகாமுக்கு கிடையாது என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம் திருப்பி. ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு. ஆபிரகாம் கிரியைகள்னாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. ஏது இல்லை. என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாம் கிரியை ஒருவேளை அவன்கிட்ட நல்ல காரியங்கள் இருந்து அதன் மூலமாக அவன் நீதிமானாக்கப்பட்டிருந்தால் அவன் தேவனுக்கு அவன் வந்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு உண்டு. ஆனால் அவனத்துல ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய புண்ணியங்கள் ஒண்ணும் கிடையாது, அவன்கிட்ட நல்லது ஒண்ணும் கிடையாது, அவனுடைய யோகியதைகள் ஒண்ணும் கிடையாது. அவனை தேவன் தெரிந்தெடுத்தார், தேவன் நீதிமானாக்கினார். அவனுடைய நீதி நிமித்தமோ அவனுடைய நியாயத்து நிமித்தமோ அல்ல, தேவன் கிருபையாய் அவனை நீதிமானாக்கினார். விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவ்வளவுதான் சொல்றார். அவன் கிரியை ஏதாவது அவனுக்கு சொந்த கிரியை பெருசா இருந்ததானால், யோகியதை இருந்ததானால் அவன் மேன்மை பாராட்ட முடியும். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது என்றார். என்ன சொல்றாரு? ஒருவேளை ஒருத்தர் படிச்சவனா இருக்கலாம், பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம், பெரிய குலங்கோத்திரத்தில் பிறந்தவனா இருக்கலாம். மனுஷரிடத்துல வேணா போய் அவன் தன்னை பற்றி பெருசா பேசிக்கொள்ள முடியும். ஓ நான் அப்படி ஆக்கும் அப்படி சொல்ல முடியும். மனுஷரிடத்துல போய் நான் சொல்ல, நான் 5 தலைமுறையா நாங்கெல்லாம் பாஸ்டரா இருக்கிறோம், ஐயரா இருக்கிறோம், எங்க தாத்தா பிஷப்பா இருந்தாரு எல்லாம் சொல்லிக்கலாம். மனுஷரிடத்துல பேசலாம். ஆனா தேவனிடத்துல போகும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் எல்லா மனுஷரையும் பாவிகளாக தான் காண்கிறார். தேவன் முன்பாக ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டவே முடியாது. பாருங்க, நம்முடைய மேன்மை பாராட்டுதெல்லாம் இங்கதான் செல்லும். தேவன் முன்பாக போனால் ஒண்ணுமே நிக்காது. அதை தான் சொல்றார். கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டால் அவனுக்கு மேன்மை பாராட்ட ஏது உண்டு, ஆனாலும் தேவனுக்கு முன்பாக எதுவுமே மேன்மை பாராட்ட ஏதுவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டவே முடியாது. வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அநேக ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் அநேக ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் சிலரை குறித்து நல்லா சொல்லியிருக்குது. அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை நடப்பித்தார்கள் மறுபடியும் சொல்லியிருக்கு. சில ராஜாக்களை பற்றி நல்ல மனுஷர்கள் பிரியமானதை நடப்பித்தார்கள் சொல்லியிருக்குது. ஆனா அவளுடைய விசுவாசத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவள் சரியான காரியத்தை செய்தார்கள், நியாயம் எதுவோ அதை செய்தார்கள் சொல்லிய அவளுடைய புண்ணியங்களை குறித்து அவருடைய மேன்மையை குறித்து சொல்லியிருக்குது. அவங்க இந்த சரியான ஆள், நியாயமான ஆள், சுத்தமான ஆள், பரிசுத்தமான ஆள்னு சொல்லியிருக்குது ஒழிய அவளுடைய விசுவாசத்தை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனா ஆபிரகாமை குறித்து வாசித்தீர்கள் என்றால் இவனை குறித்து பெருசா நன்மையா ஒன்னும் சொல்லி இல்லை. ஆபிரகாம் கதையே வேற. தன்னுடைய மனைவியே இவன் ஒரு ராஜாவுக்கு விட்டு கொடுக்க இருந்தான். பொய் சொல்லி என்ன சகோதரன் சொல்லிடு, என் உயிரை நான் காப்பாத்திக்கிறேன், அது போதும், நீ எக்கடு கட்ட என்னன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டான். அவ்வளவு ஒரு ஏளனமான ஒரு நிலையில இருந்தவன் ஆபிரகாம். அவ்வளவு ஒரு நிலையற்றவனா இருந்தவன். அவன்கிட்ட குறைதான் அதிகம். அந்த குறைகளை தான் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய குறைகளை எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசித்தான், ஆகையால் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்குது. யாரை பற்றியும் சொல்லாது, அவனை பற்றி சொல்லி இருக்குது. ரொம்ப அருமையா வேதத்துல இன்னும் சிலரை குறித்து அவர்கள் ஆசாரியர்களாகவும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் தீமை செய்தாலும் சொல்லி இருக்குது. தீமையான ஆட்கள் இருந்தாங்க, ரொம்ப பொல்லாப்பு செய்தவர்கள், பிசாசுக்காக வாழ்ந்தவர்கள், தேவன் கொடுத்த அந்த பொசிஷன்ல இருந்து கொண்டு பிசாசை போல ஜீவித்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. சவுல் போன்ற ஆட்கள் அப்படி மாறினார்கள். இன்னும் சில பிரதான ஆசாரியர்கள் அப்படி இருந்தார்கள். இவரெல்லாம் பரலோகத்துக்கு போனாங்களா? தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாச்சே, ஆனா அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், இவரெல்லாம் பரலோகத்துக்கு போனார்களா என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது. பரலோகத்துக்கு கேட் கீப்பர் ஆண்டவர் என்ன வைக்கல. போனாங்களா இல்லையா அங்க போய் தான் கண்டுபிடிக்கணும். சவுல் பரலோகத்துக்கு போனாரையா? இவங்க பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா? அவங்க பரலோகத்துக்கு போய், பரலோகம் தான் ரொம்ப பிளேஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். அங்க போய் நிறைய ஆச்சரியங்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அங்க போய்
வினாடிக்கு வினாடி ஆச்சரியம் தான். ஆன்னு வாயை பொழந்துகிட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறேன். நித்தியமாக ஒவ்வொரு தடவை அங்கங்க திரும்பும் போதும் வாயை புழக்கிற அளவுக்கு ஆச்சரியங்கள் அங்க காத்துக்கொண்டு இருக்கிறது. அவங்க எல்லாம் பரலோகம் போனாங்களான்னு ஒன்னும் சொல்லி இல்லை. நான் கூட யோசிப்பது உண்டு, இந்த சவுல்லாம் பரலோகம் போயிருப்பாரு, இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணாரு இருந்தாலும் பரலோகம் போயிருப்பாரா, கொலை செய்யறதுக்கு தேடிட்டு ஓடுறாரு, இவ்வளவு பொல்லாத மனுஷனா இருக்காரு அப்படின்னு. பரலோகம் போனாரா என்னன்னு உண்மையா சொல்லி இல்லை வேதத்துல, பிறகுதான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஆபிரகாமை பற்றி திட்டவட்டமா சொல்லி பரலோகம் போனாருன்னு. ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தை ஆபிரகாமன் மடின்னு சொல்லுது வேதம். ஆபிரகாம் இருக்கிற இடம்னு ஆயிடுச்சு பரலோகமே. ஆபிரகாமை பற்றி பெருசா மேன்மையா எதுவும் சொல்லாம இருந்த போதும் அவனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய யோகியதைகளை குறித்து வேதத்துல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாம அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு பெரிய புண்ணியவான் கிடையாது. இருந்தாலும் அவனை குறித்து அழகாக ஒன்று சொல்லி இருக்கிறது. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது சொல்லி இருக்குது. அவன் பரலோகம் போய் சேர்ந்தான். சவுல் போய் சேர்ந்தானான்னு தெரியல, மத்தவங்க போய் சேர்ந்தானு தெரியல. ஆனா ஆபிரகாமை பற்றி பெரிய புண்ணியங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பரலோகமே ஆபிரகாமின் மடி என்று அழைக்க. அப்படிதான் நாமும் பரலோகம் போறது ஏதோ நம்முடைய கிரியைகளால் அல்ல, நம்முடைய யோகியதையினால் அல்ல. ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறதுனாலே நாம் பரலோகம் போகிறோம். விசுவாசத்தால் நீதிமானானான், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ரொம்ப பிடிக்குது எனக்கு. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்று சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருமையில. வேத வாக்கியங்கள்னு சொல்லல, வேத வாக்கியம். பாருங்க, இந்த காலத்துல வேதத்தையே நம்பாத ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. முக்கியமா ஆதியாமத்தை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆதியாமத்துல தான் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குனார், வெளிச்சம் கடவுதுனாரு, வெளிச்சம் உண்டாயிற்று, சந்திரனி சூரியனையும் நட்சத்திரத்தையும் தன்னுடைய வார்த்தையினால உண்டாக்கிட்டாருன்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் நம்புறதா கட்டுக்கதைன்னு சொல்றாங்க நிறைய பேர். கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய கிறிஸ்தவர்களே அப்படி ஆயிட்டாங்க. நிறைய விஞ்ஞானம் தெரிஞ்சவங்கெல்லாம் அவர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கட்டுக்கதை தான். ஒருத்தர் சொல்றாரு, ஆதியாமம் 1ஆம் அதிகாரம்லாம் அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகாம வீட்லயே உட்காந்துட்டு தாத்தாவை பார்த்து கேட்குமா, தாத்தா தாத்தா எப்படி இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்தது, எப்படி இந்த சந்திரன் வந்தது, எப்படி சூரியன் வந்தது. உடனே தாத்தா ஒரு கதையை உண்டாக்கி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னாராம். அதை அப்படியே அவனை எழுதி வச்சுட்டானா. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாராம், வெளிச்சம் உண்டாயிட்டான். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் உண்டாக கடவுதுன்னாராம், உண்டாயிட்டுன்னு அப்படி தாத்தா கதை சொன்னாராம். அதைத்தான் நம்ம ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்னு இன்னைக்கு செமினரிகள்ல போதிக்கிறார்கள். இதெல்லாம் தாத்தா காலத்து கதை, இதுல ஒண்ணும் உண்மை கிடையாது. வேதத்தை விசுவாசிக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம், முக்கியமா ஆதியாமத்தை விசுவாசிக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம் இன்றைய உலகத்திலே. இப்பேற்பட்ட காலத்திலே இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ரொம்ப பிடிக்குது, எல்லாரும் சொல்லுவோம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் அல்ல, எல்லா வசனமும் என்ன சொல்லுதுன்னு கேட்கல அவரு. வசனத்தையே சந்தேகப்படுற ஆட்களுடைய காலத்துல, ஆதியாம புஸ்தகத்தை குறிப்பா சந்தேக கண்ணோட பார்க்கிற இந்த காலத்துல, ஆதியாமத்தில் இருக்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையில நீதிமானாக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து பவுலப்போஸ்தலன் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். ஒரே வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரே வசனத்தை எங்கேயா தேடி வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இதுதான் டாக்டர் நம்ம பேச முடியாது. ஆனா கரெக்ட் கான்டெக்ஸ்ட்ல எடுத்தா ஒரு வசனமே போதும். இருக்கீங்களா? சரியான கான்டெக்ஸ்ட்ல எடுத்தா ஒரு வசனமே போதும். ஒரே வசனத்தை வந்து வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? அவ்வளவு விசுவாசிக்கிறார் வேதத்தை. எத்தனை பேர் இன்றைக்கு வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதியாகமத்தை, இன்றைக்கு செமினரில் எல்லாம் நம்பாத இந்த புஸ்தகத்தை,
எல்லாம் ஏளனமா பேசி தாத்தா காலத்து கதைன்னு சொல்ற இந்த புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு விசுவாசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? ஒவ்வொரு சபையிலும் இந்த சத்தம் முழங்கப்பட வேண்டும். வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி வேத வசனத்தை சபைகள் பிரசங்கிக்குமானால் இன்றைக்கு சபைகளிலே ஜனங்களுடைய உள்ளங்களிலே எழுப்புதல் உண்டாகும். வேத வசனத்தை குறித்த ஒரு பெரிய அறிவு உண்டாகும், வெளிப்பாடு உண்டாகும். ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். வேதத்தை விசுவாசிக்காதனாலதான், வேத வசனத்தை கையில தூக்காதனாலதான், வேத வசனம் பிரசங்கிக்கப்படாதனாலதான், வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன என்று இன்றைக்கு பிரசங்க மேடைகள்ல பேசப்படாததனாலதான் உலகம் முழுவதும் செத்த சபைகள் உண்டாயிருக்கின்றன. ஜீவனற்ற சபைகள், ஜனங்களுடைய உள்ளத்தில் அனல் இல்லாத சபைகள், ஜனங்களுடைய உள்ளத்தில் தேவனை குறித்த ஆர்வம் இல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆர்வம் இல்ல, ஜனங்களுடைய உள்ளத்திலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கிடையாது. எப்படி இருக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது என்ன என்று பிரசங்கித்தாதான் அந்த அனலை ஜனங்களுக்குள்ள உண்டாகும். இயேசு வேத வசனத்தை எடுத்து எம்மாவூருக்கு சென்று கொண்டு சீஷர்களுக்கு விளக்குகிறார். அவர்கள் பிறகு சொல்றாங்க, அவர் நமக்கு வசனத்தை எடுத்து விளக்குற போது நம்முடைய உள்ளங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதுலதாங்க விஷயம் இருக்குது. ரிவைவல்னா போட்டு மோளத்தை அடி அடி அடின்னு அடிச்சு உண்டு 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 வல்லமை உண்டு உண்டுன்னு 10 தடவை பாடுறது இல்ல. வேத வசனம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது தேவன் உச்சரிக்கிற வார்த்தை, அது தேவனுடைய சித்தம். அந்த வார்த்தை பேசப்படும் போது ஜனங்களுடைய உள்ளத்திலே தீ பற்றி கொண்டு எரிகிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், there is a fire in my bone, என் எலும்புகளில் அக்கினி பற்றி எரிகிறது. எப்படி நான் பிரசங்கிக்காமல் இருக்கிறது? எனக்குள்ள அது கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உள்ள அக்கினி இருக்குதுன்றீங்க? நமக்குள்ள என்னங்க மீதி பேர் என்ன? அக்கினி இருக்கா? ஆமா. எரேமியாக்கு என்ன அக்கினி இருக்குது? ஒருத்தர் பிரசங்கிச்சார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா போதாது, அதுக்கு மேல இன்னொரு அபிஷேகம் இருக்குது, அக்கினின் அபிஷேகம், அதை பெறணும். எனக்கு ஒரே குழப்பம், எத்தனை அபிஷேகத்தையா பெறது? நான் அப்படி ஒரு அபிஷேகம் கிடையாது. வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் போது, எரேமியாக்குள்ள அதான் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை போய் உள்ள பிடிச்சிருக்கு, அவரை உள்ள அக்கினி பற்றி எரிகிறது. அவர் சொல்றார், எப்படி நான் வாயை திறக்காம இருக்க முடியும்? எங்கேயாவது போய் இதை பத்த வச்சுதான் ஆகணும், காட்டு தீயை உண்டு பண்ணி தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த நீதிமானாக்கப்படுதல், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினாலதான், தேவனண்டையில வர்றது விசுவாசம் மட்டும்தான், புண்ணியங்கள் கிடையாது, நம்முடைய கிரியைகள் கிடையாது, விசுவாசத்தினால் மட்டும்தான் என்று சொல்லுகிற சத்தியம் வெறும் புதிய ஏற்பாட்டில் தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டிலேயே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாக அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது மறைமுகமாக. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆதியாகமம் 15:6 வெளிப்படையாக நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தின் மூலமாக தான் என்கிற சத்தியம், the doctrine of justification, நீதிமானாக்கப்படுவதை குறித்த உபதேசம் புதிய ஏற்பாட்டில் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எல்லாரும் சொல்லுவோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவ்வளவுதான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவங்கிட்ட 10 கற்பனை கிடையாது. ஏன்னா மோசே வந்த பிறகுதான் 10 கற்பனை வந்தது. 10 கற்பனையினாலதான் ரட்சிக்கப்படுறோம்னு சொல்ற ஆளுகளுக்கு இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. 10 கற்பனை வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவன் ஆபிரகாம். எது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது? அவன் கையில இருந்த 10 கற்பனையா? அவன் செய்த சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களா? பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எல்லாத்தையும் அவன் கை கொண்டதுனால அவன் நீதிமானாக்கப்பட்டானா? கிடையாது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அவன் விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ரட்சிக்கப்பட்டது பின்ன ஆண்டவர் சொன்னதுபடி செய்யணும் இல்லையா? ஆண்டவர் சொன்னதை அவன் விசுவாசத்தை அதன்படி செய்தான் இல்லையா? அதனால தான் ரட்சிக்கப்பட்டான். கவனிங்க, அவன் எதை விசுவாசித்தான்? சும்மா ஆண்டவரை விசுவாசித்தான் இல்ல. நல்லா சொல்லுகிறேன், வரப்போகிற மீட்பை குறித்து, இயேசுவின் மூலமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அதை அவன் விசுவாசித்தான். அந்த ரட்சிப்பின் பிரசங்கத்தை விசுவாசித்ததினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். சும்மா தேவனை நம்பல. தேவன் ரட்சிப்பு குறித்து அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தான். தேவன் என்ன சொன்னார்? அவனுடைய சந்ததியின் மூலமாக மேசியா வருவார், ரட்சகர் வருவார் என்று அவனுக்கு அப்பவே சொன்னார். ரோமர் 4 அதிகாரத்தில் கடைசியில பார்க்கிறோம் இத. ரோமர் 4 அதிகாரம் 13 வசனம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. 17 வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். 18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் மூலமாக தான் இயேசு வரப்போகிறார். ஆகையால் தான் மத்தேயுல வாசிக்கும் போது இயேசுவை குறித்து எப்படி சொல்லி இருக்கிறது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனுடைய குமாரன் இயேசு என்று. அவருடைய சந்ததியை குறித்து சொல்லும் போது ஆபிரகாம், பிறகு தாவீது, அதன் பிறகு நடுவில் கேப்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லல. ஆபிரகாம் முக்கியமா சொல்லி இருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் பல தலைமுறைகளை விட்டு பிறகு தாவீதை சொல்றாங்க. பிறகு தாவீதுக்கு பிறகு அந்த சந்ததியில இயேசு எப்படி வந்தார்? இயேசு ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர். இவனுடைய சந்ததியில வந்து அவர் பிறக்க போகிறார் என்பதை தேவன் அவருக்கு அறிவித்தார். தேவ குமாரனாக வந்து பிறக்க போகிறார் என்பதை தேவன் அவருக்கு அறிவித்தார் அந்த காலத்திலே. அதை அவன் நம்பினான். யோவான் 8 அதிகாரத்துக்கு திருப்போம். அங்க ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யோவான் 8 அதிகாரம் 56 வசனம். இயேசு சொல்லுகிறார். இவர் சொன்னது வந்து ஜனங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. இயேசு இப்படி சொல்றார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஜனங்க சொன்னாங்க, என்னையா 50 வயசு கூட ஆகல உனக்கு, ஆபிரகாம் என்னை கண்டான்னு சொல்ற நீ? ஆபிரகாம் என்னை கண்டு களி கூர்ந்தான் எப்படி சொல்ல முடியும்? 50 வயசு கூட ஆகல. எங்கள் பிதா தகப்பனாகிய ஆபிரகாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால உதித்தவர், அவரை போய் என்ன கண்டார்னு சொல்றேன் நீ இன்னைக்கு வந்த ஆளு அப்படி இயேசு மேல கோபித்துக் கொண்டார்கள் ஜனங்கள் அன்றைக்கு யூதர்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஆபிரகாம். இயேசு வருகிற நாள், இயேசு வந்து இந்த உலகத்தின் பாவத்துக்காக தேவாட்டுக்குட்டியே அடிக்கப்படும் நாள், உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ கண்டான்? ஈசாக்கு பிறந்த பிறகு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்த போது ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பிறந்தும் போதே தேவன் காண்பித்து விட்டார். இப்ப ஈசாக்கு பிறந்தது போல, அற்புதமாய் பிறந்தது போல உன்னுடைய சந்ததியில பின்னாளிலே அற்புதமாய் ஒரு குமாரன் பிறக்க போகிறான். உலகத்தின் ரட்சகர் அவர்தான். அவர் மூலமாக தான் உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று அன்றைக்கு அறிவித்து விட்டார். ஈசாக்கு பிறந்த உடனே கொண்டு போய் கொஞ்ச நாள்ல பலியிடு என்று சொல்லுகிறார். கொண்டு போய் மோரியா மலையிலே பலியிடுறது கொண்டு போகிறான். போகிற வழியிலே குமாரன் கேட்கிறான், எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, மற்ற எல்லா பொருட்களும் இருக்குது பலியிடுறதுக்கு, ஆடு எங்கேன்னு. தகப்பன் சொல்லுகிறார், ஆடு கத்தர் பார்த்துக்கு வருவார், ஆனா இவன் தான் ஆடு. மேல போகிறார்கள். மேல போய் ஆபிரகாம் ஈசாக்கை வந்து பலிபீடத்தில் வைத்து கட்டி, பிறகு அவனை கொல்லுவதற்காக கையை ஓங்குற போது தேவதூதன் அவனை தடுத்து நிறுத்துகிறார். வேண்டாம், கொல்லாது என்றார். அந்த புறத்தில் ஒரு ஆடு புதரில சிக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இவன் மேல ஏறுறதுக்குள்ள தேவன் அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஒரு ஆடை கொண்டாந்து அங்க சிக்க வச்சு காத்து கொண்டிருக்குது. அந்த ஆடு
அவர் சொல்றார், இந்த ஆட்டை எடுத்து பலியிடு, உன்னுடைய குமாரனை கொல்லாது என்று சொல்றார். என்ன சொல்லுகிறார்? நீ மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாலேயே நான் இதுக்கு ஆடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை, ஒரு பலி தேவை. அந்த பலியை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் தீட்டுப்பட்டிருக்கிறான். ஒருவனுடைய ஜீவனும் இதுக்கு பிராயச்சித்தமா ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருடைய ரத்தமும் இந்த பாவத்தை போக்க முடியாது, மனுஷனுடைய ரத்தம். ஆகையால் நானே இந்த உலகத்துக்கு வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறேன். இதெல்லாம் ஏற்படுத்தி வைத்து விட்டேன் ஆபிரகாமே என்று சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கு பிரசங்கிக்கிறார். மோரியா மலையிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் நான் வரும் நாளை கண்டான், அதை அதை ஆவலாய் காத்திருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஆபிரகாம் சுவிசேஷத்தை கண்டான். தேவன் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்காக தேவன் ஒரு பலியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை போக்க, எனக்கு விடுதலையை கொடுக்க, பிசாசின் பிடியில சிக்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அதன் சங்கிலிகளை அறுத்து போட எனக்கு பலி ஒன்றை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய குற்றங்கள் நீங்க, குற்ற உணர்வு நீங்க, பாவ பாரம் நீங்க. நான் கொண்டு வருகிற பலி அல்ல, தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அன்றைக்கே அவன் கண்டான். அதை விசுவாசித்தான், சுவிசேஷத்தை விசுவாசித்தான். அவன் ரட்சிப்பின் வழியை அன்னைக்கே சொல்லிட்டார் ஆண்டவர். அதை விசுவாசித்தபடினால்தான் அவன் நீதிமானானான். ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டான்னா, நாம கேட்ட அதே சுவிசேஷத்தை அவன் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக கேட்டு, நாம இன்றைக்கு எந்த இயேசுவின் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அதே இயேசுவின் மேல ஆபிரகாம் விசுவாசித்து, எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசுவுக்கு முன்னால பல நூற்றாண்டுக்கு முன்னால பிறந்தவனாக இருந்தாலும் நாம் விசுவாசிக்கிற அதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பலி இவர்தான் என்று மனதார ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் வழியை விசுவாசித்தபடினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு தவறான எண்ணங்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்குது. ஒண்ணு, இந்த நீதிமானாக்கப்படுறதை பற்றி ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல தெய்வீக மனுஷன், தெய்வ பக்தி உள்ள மனுஷன், கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்தா, ஆகையால் தேவன் அவனை நீதியானார். கிடையாது, அது பரிசேயருடைய வழி. அந்த வழியில போனா என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளவு நல்லவர்களா இருக்கணுமோ அவ்வளவு நல்லவர்களா இருந்தாதான் தேவன் நம்ம ரட்சிப்பாருங்கிற வழி அது. இன்னொரு வழி, இன்னொரு விதமான தவறான அபிப்பிராயம். அது என்ன? இயேசு நமக்கு நல்லவர்களாக வாழ்வது எப்படி என்பதை வழிகாட்டுறதுக்கு வந்தாரு. அவரை நாம் பார்க்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அவருடைய உதாரணத்தை பின்பற்றி நாம் ஜீவிக்கும் போது நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று சிலர் சொல்கிறார்கள். அவர்கள் தான் லிபரல்ஸ், தாராளமய கொள்கை. அவர்கள் பொருளாதாரத்தில் தான் தாராளமய கொள்கை அவசியம், இதுல இல்ல. நம்முடைய நல்ல வாழ்க்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுவது கிடையாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பின் வழி என்ன? நியாயப்பிரமாணத்தை கை கொள்வது, 10 கற்பனையின்படி நடப்பது. புதிய ஏற்பாட்டில் வேற வழி, நாம் வெறும் விசுவாசிக்க வேண்டியது. இப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதில்லை, இப்ப வெறும் விசுவாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன்படியால் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. கிடையாது, தவறு. அன்றைக்கும் விசுவாசத்தின் மூலமா தான் ரட்சிப்பு, இன்றைக்கும் விசுவாசத்தின் மூலமா தான் ரட்சிப்பு. அன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் மூலமா தான் ரட்சிப்பு, இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு. அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற ரட்சிப்பு வித்தியாசமே கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் என்பது திட்டவட்டமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அன்றைக்கு பார்த்தான், ரட்சிப்பின் வழியை கண்டான், தேவன் அவனுக்கு போதித்தார், ரட்சிப்பின் வழியை காண்பித்தார், ரட்சிப்பை குறித்த பிரசங்கம் அவனுக்கு செய்யப்பட்டது, அதை அவன் விசுவாசித்தான். ஆகையால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். ரட்சிப்பின் குறித்த பிரசங்கம் என்ன? உன்னுடைய வழியெல்லாம் சரி கிடையாது, உன்னை படைத்த தேவன், உண்டாக்கின தேவன் உனக்கென்று வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன் வழியில வான்னு சொல்லல அவர், உன்னால முடிஞ்ச எந்த வழியோ இருக்குதோ அதுல வழியில வான்னு சொல்லல அவர். நீ எந்த வழியில வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த வழிதான் உண்டு, இந்த வழியில வான்னு சொல்லி திட்டவட்டமாக ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஆபிரகாமுக்கு போதிக்கப்பட்டது. ஆகையால் தான் அங்க சொன்னார் தேவன், உன் மகனை பலியிட வேண்டாம். பலியிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. உன் மகன் யாரையும் ரட்சிக்க போறது இல்ல, உன் மகன் யாருக்கும் பாவ மன்னிப்பை ஏற்படுத்த போகிறது இல்ல, உன்னுடைய மகனுடைய சாவினால் யாருக்கும் எந்த நன்மையும் உண்டாக போகிறது கிடையாது. இருக்கிறீங்களா? தடுத்து நிறுத்தினார், வேண்டாம், உன் மகன் பலியிட வேண்டாம். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, தேவ ஜனமே, உங்களுக்காக நான் ஜெபித்து ஜெபித்தான் என்ற சரீரமே இன்றைக்கு புண்ணாக இருக்கிறது.
டாக்டர் சொல்லுகிறார் நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு. ஏன்னா உங்களுக்காக நான் அவ்வளோ பாடுபட்டு உபவாசத்தின் மேல உபவாசம் எடுத்து நான் ஜெபித்தேன். ஆகையால் தான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே என் மேல போட்டுரும், அதெல்லாம் அவர் நல்லா இருக்கட்டும். என் மேல அதெல்லாம் போட்டுரும், அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும். என் மேல இதெல்லாம் போட்டுரும், இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். அப்படிதான் நான் உங்களுக்காக இதை பார்த்துக்கிட்டு ஆன்னு போயிட்டு இருக்காங்க ஜனங்க. இவர்னாலயா நம்ம நல்லா இருக்கிறோம்? இல்ல இப்படி செய்யற ஒரு அம்மாவனாலயா நம்ம நல்லா இருக்கிறோம்? இல்ல இப்படி செய்யற உலகத்தை எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நமக்காக நம்ம நேசிக்கலாம், நமக்காக ஜீவனை விடலாம், நமக்காக உபவாசம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த மனுஷனால நன்மை ஏற்படுது கிடையாது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசுவையே நமக்காக பலியாக்கினார். அந்த பலி ஒன்றுதான் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. அது மட்டும்தான் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அது மட்டும்தான் விடுதலையை கொண்டு வருகிறது. அது மட்டும்தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் எனக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் தான் நான் அப்படி சொல்றது இல்லை, உங்களுக்காக ஜெபித்து தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி. நல்லா சாப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்றேன். நான் உங்களுக்காக பலியாகிறது நிமித்தம் உங்களுக்கு என்ன ஆக போகிறது? ஒண்ணுமே ஆக போறது இல்லை. நான் இன்னைக்கெல்லாம் இருந்து இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தாருன்னு நான் 41 நாள், இன்னைக்கெல்லாம் 41 நாள் இருக்கிறாங்க எல்லாம். இயேசுவோட பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு அது வேற என்னத்துக்கு சொல்லுங்க பாப்போம். இயேசுவை விட நான் பெரிய ஆள். அவர் 40 நாள் இருந்தா நான் 41 நாள். எத்தனை மேகசின்ல வாசிக்கிறீங்க? 41 நாள் இருக்காரா? இயேசுவை விட நான் பெரிய ஆள். ஒரு ஸ்டெப் நான் அதிகமாவே இருக்கிறேன். அவர் செய்ததை காட்டிலும் நான் அதிகமா செய்யறேன். அவர் செய்த ஜபத்தை காட்டிலும் நான் உனக்கு அதிகமா செய்யறேன். அவர் அங்க வலது பார்த்துல பரிந்து பேசுறாருன்னா அது ஒண்ணும் கிடையாது. நான் இங்க இருந்து பண்ற ஜபம் தான். நான் ஜபம் பண்ணால் அது உனக்காக கேட்கப்படும். ஆகையால் என்கிட்ட சொல்லு, எங்கிட்ட வா. நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமிடத்துல தேவன் சொன்னார், உன் மகன் எதுக்குப்பா? உன் மகனுடைய பலியினால எந்த நன்மை ஏற்பட போறதில்லை. உன் மகன் சாக வேணும் என்றது நோக்கம் கிடையாது. உன் மகன் நல்லா இருக்கட்டும், என் மகன் சாகட்டும், உனக்காக என்னுடைய மகனை நான் கொடுக்கிறேன். ஆகையாலதான் என்ன குறித்து நான் பேசுறது இல்லை. நான் உங்களுக்காக எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், நான் உங்களுக்காக எவ்வளவு வயிறு வலிக்க நான் ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணி தான் என்னால் நடக்க முடியும். இதெல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா நான் பண்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் வர்றதில்லை. கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணி இருக்கிறார் என்பதை நான் பிரசங்கம் பண்ணுகிறதுனால, அதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. அவ்வளவுதான். இன்னையிலிருந்து நான் 41 நாள் உபவாசம் இருந்தாலும் உங்களுக்கு அதனால ஒண்ணும் கிடையாது. நான் இதை கொண்டு வந்து தர முடியுமா உங்களுக்கு? இயேசு ஏற்கனவே உங்களுக்கு தராததை நான் ஒரு 41 நாள் உபவாசத்தினால உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியுமா? இயேசு உங்களுக்கு என்று ஏற்கனவே செய்து வைத்திராத ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய உபவாசமும் என்னுடைய பாடுகளும் என்னுடைய வேதனையும் உங்களுக்காக நான் விடுகிற கண்ணீரும் சொல்றார். நான் 6 கண்ணீர் விட்டேன். சரி விடுங்க. அது எனக்கு என்ன கொண்டு வருகிறது? எந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் 6 கண்ணீர் விடலாம், 6 ரத்தம் சிந்தலாம், உபவாசம் இருந்து அப்படியே எலும்பும் தோலுமாகலாம். அதனால ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு நன்மை உண்டாகிறது கிடையாது. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இதை கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்றது இல்ல. கிறிஸ்தவர்கள் இந்த தவறான பாதையில போகிறாங்க. எல்லாருக்கும் குருக்களும் சாமியார்கள் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் அந்த சாமியார்கிட்ட போனா அங்க ஏதாவது கிடைக்கும் போறாங்கல்ல, மற்ற மதத்தில் இருக்க அதே மாதிரி தான் கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்க. இப்போ அங்க போனா அது ஏதாவது கிடைக்குங்க, அவர்கிட்ட ஏதோ வல்லமை இருக்குதாங்க. இங்க போனா இங்க எழுதி போட்டா ஏதோ கிடைக்கும்ன்றாங்க. இங்க போனா கேட்டா அது கிடைக்கும். 1000 மைல் பிளேன் ஏறி வர்றான். எங்கிட்ட வந்து சில ஆளுங்க கேட்பாங்க, எப்படியாவது அங்க என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க ஐயா. உலகம் முழுவதும் பண்ற ஜபம் ஒன்றும் வாய்க்கல. கிறிஸ்தவத்துக்கும் நமக்கும் உள்ள மற்ற மதத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மற்ற மதம்லாம் சொல்றது மகான்கள் இருக்கிறார்கள், சாமியார்கள் இருக்கிறார்கள், பெரிய மேதைகள் இருக்கிறார்கள், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பெரிய புண்ணியஸ்தர்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட போய் அவங்க ஏதோ புண்ணியம் கட்டியதுனால உனக்கு என்னமோ வந்து சேர. நாங்க சொல்றோம், மனுஷனுடைய புண்ணியம் அல்ல, எந்த மனுஷனுடைய சாவுனாலும் ஒண்ணு ஏற்பட போறதில்லை, எந்த மனுஷனுடைய தியாகமும் நமக்கு ஒன்றையும் பெற்று தர முடியாது. நாம் என்ன பிரசங்கிக்கிறோம்? இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தம், அவர் நமக்காக பலியானது, அவர் நமக்காக ஜீவனை விட்டது, அவர் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுது. அதுலதான் இருக்குது.
என்னுடைய தழும்புகள் அல்ல, என்னுடைய காயங்கள் அல்ல, என்னுடைய பாடுகள் அல்ல, இயேசுவின் தழும்புகள். அதைத்தான் ஆபிரகாமுக்கு பிரசங்கம் பண்ணார். ஓ மகன் அல்ல, என் மகன். ஹலோ, கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே போங்க. இன்னைக்கு ஓ மகன் இல்லப்பா, என் மகன். உனக்கு சிறந்ததை கொண்டாந்துட்ட ஒரே பேரான குமாரன். உனக்கு இவ்வளவு நாள் தவம் கடந்து பெத்த நீ, அவ்வளவா நேசிக்கிற, இப்ப ஏற்பட்ட மகனை நீ கொடுத்தாலும் ஒண்ணும் பெற முடியாது, உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாது. என் மகன் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகும் சொல்லிட்டார் ஆண்டவர். ஆகையால தான் நான் கடந்து பாடுபட்டு இருக்க கூட கிடக்கிறது இல்லை. இருக்கிறீங்களா? இல்ல இவரும் கொஞ்சம் பாடுபட்டு நினைக்கிறீங்களா? ஆகையால் தான் நாங்க இருந்து பாடுபட்டு இருக்கிறது இல்லை. பேசாம ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா வந்து ஏசு என்ன செய்தாருன்னு சொல்லிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் பாடுபட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை. அவர் பாடுபட்டது உங்களுக்கு ஒன்னையும் கொண்டாடலான்னு நான் பாடுபட்டு ஆக போறது ஒன்னும் கிடையாது. இயேசுவின் பாடுகள், அவர் பலியானார். அதுதான் ஆபிரகாமுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. உன் வழி இல்ல, நீ கொண்டாடுற பலி அல்ல, அதெல்லாம் வேணாம், ஒண்ணுத்துக்கு உதவாது. நான் கொடுக்கிறது தான், நான் கொடுக்கிற பலி. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். கவுண்டட் as righteousness. எண்ணப்பட்டது என்கிற வார்த்தை 35 தடவை பவுல் அப்போஸ்தலன் உபயோகப்படுத்துகிறார். அதுல 19 முறை ரோமர்ல உபயோகப்படுத்துகிறார், 11 முறை எந்த அதிகாரத்தில் உபயோகப்படுத்துகிறார். எண்ணப்பட்டது, எண்ணப்பட்டது. ஆகையால் இது எண்ணப்பட்டது என்றால் என்ன என்றதை கொஞ்சம் பார்க்கணும். எண்ணப்பட்டது என்று சொன்னால் அது கணக்கு போடுற விவகாரம், கணக்குல வர்ற வார்த்தை. அது இட் இஸ் a mathematical word. கணக்குல உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை. எண்ணப்பட்டது என்று சொன்னால் பேங்க்ல கொண்டு போய் பணம் போடுறோம், நம்முடைய அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆகுது இல்லையா? 1000 ரூபாய் போட்டா நம்ம அக்கௌண்ட்ல அதை போடுறாங்க, கிரெடிட் பண்றாங்க. நம்ம போய் 500 ரூபாய் எடுத்தா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அதை அக்கௌண்ட் பண்ணி அதை கழிக்கிறாங்க. அந்த மாதிரி கணக்குல உபயோகப்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இது. சில டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் அக்கவுண்டட் ஃபார் ரைச்சஸ்னஸ் சொல்லி இருக்குது. இப்ப நான் வச்சிருக்கிற நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அக்கவுண்ட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? அதாவது ஆண்டவர் மிகுந்த திட்டத்தோடும் தீர்மானத்தோடும் ஆதி முதற்கொண்டு பெரிய திட்டத்தை போட்டு தீர்மானம் பண்ணி நம்முடைய கணக்கில் இருந்த நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நிரந்தரமாக நீக்கி போட்டு, நீக்கினதாக நம்முடைய அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணி அதுல இருந்து எடுத்து போட்டு நம்முடைய அக்கவுண்ட்ல இருந்த கடன் எல்லாம் அவர் நீக்கி போட்டு ஒன்றுமே இல்லாமல் பேங்க்ரப்டாக காலியாக கிடந்த நம்ம அக்கவுண்ட்டை காண்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாம்சத்தினால் நம்முடைய தகப்பன் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டான்னு இருக்குது ஆபிரகாம். மாம்சத்தின்படி நாம என்னத்தை கண்ட ஒண்ணும் கிடையாது, நம்மகிட்ட காமிக்கிறது ஒண்ணும் கிடையாது. என்னுடைய புண்ணியங்கள், என்னுடைய புகழ், என்னுடைய நன்மை, என்னுடைய யோகியதை ஆண்டவரத்தில் கொண்டு வரதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் தாடி வளர்த்து பிரயோஜனம் இல்ல, நான் முடி வளர்த்து பிரயோஜனம் இல்ல, நான் உடைய மாத்தி பிரயோஜனம் இல்ல, கருப்பு போட்டும் பிரயோஜனம் இல்ல, சிவப்பு போட்டும் பிரயோஜனம் இல்ல, வெள்ளைய போட்டும் பிரயோஜனம் இல்ல. எதை போட்டோம் எல்லாம் அவ்வளவுதான். ஒருத்தர் கருப்புன்றாங்க, ஒருத்தர் சிவப்புன்றாங்க, இன்னொருத்தர் வெள்ளைன்றாங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்ல. ஆண்டவரத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறதுக்கு என்னுடைய கணக்குல என்னுடைய நீதி என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது, காலியா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், போடு அவன் கணக்குல எல்லாம் இருக்குதுன்னு போடு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை அவனுடைய கணக்குல போட்டு நிரப்புன்றார். ஹலோ, கொஞ்ச நாளைக்கு முன்னால என் கணக்குல எனக்கு தெரியாத கொஞ்சம் அமௌண்ட் வந்து இருக்குது. என்ன அற்புதம்லாம், ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் இந்த அக்கௌண்ட்ல, எனக்கு தெரியாது. திடீர்னு புக்கை பார்த்தா ஒரு அமௌண்ட் என்னுடைய கணக்குல பேங்க்ல காமிக்குது. தேடி தேடி பார்க்குறேன், நான் போடல, செக்கை கொடுக்கல, நான் டெபாசிட் பண்ணல, கேஷை ஒன்றும் பண்ணல, ஆனா இவ்வளவு அமௌண்ட் வந்து என்னுடைய கணக்குல காமிக்குது. போய் ரொம்ப தேடி தேடி பார்த்து எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு கடைசியில பேங்க்ல போய் என்ன என் கணக்குல இப்படி காமிக்குது, ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, இவ்வளவு பேங்க்ல யாருக்காவது வந்ததை நம்ம அக்கௌண்ட்ல தூக்கி போட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் கேட்டேன். போய் கேட்டா சொல்றாங்க, இல்லையா உங்களுக்கு தான் வர்றது, யாரோ ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து இந்த தேசத்துல இருந்து இப்படி வந்திருக்குது, உங்களுக்கு வந்திருக்குது. எனக்கே தெரியல. ஆண்டவர் கொடுத்த நீதி அப்படிதான். நான் போய் கேட்கல, என்னுடைய தகுதியை எடுத்துட்டு போய் ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தாகணும், நான் இவ்வளவு நல்லதை பண்ணியிருக்கிறேன் நான் சொல்லல, நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டேன், நான் அப்படி பண்ணவேன் இப்படி பண்ணவேன் நிக்கல, காலியா போய் நின்ன. காண்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
நான் தான் சொல்லிட்டேன், தாடி வளர்த்து பிரயோஜனம் இல்லை, கருப்பு சிவப்பு வெள்ளை எது போட்டும் பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அக்கவுண்ட் எம்டி. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல அதை கிளீன் பண்ணிட்டார். அந்த பழைய கடன் பழைய பாவம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி காலியாக்கு புதுசா ஒரு டெபாசிட் பண்ணார். அதுதான் தேவனுடைய நீதி. இப்ப என் அக்கவுண்ட்ல ஃபுல்லா காமிக்குதுங்க. ஹலோ, எல்லாம் தமிழ்ல நிமிர்ந்து உட்காருங்க. இந்த அக்கவுண்ட சொல்றேன். எந்த அக்கவுண்ட்? அந்த அக்கவுண்டே நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். தேவன் ஒரு மனுஷனுக்கு அவரிடத்துல வருவதற்கு என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்றாரோ அதெல்லாம் இருக்குதுன்றாரு. இப்போ அவரே கொடுத்துட்டார் அவ்வளவுத்தையும். வந்து நில்லுன்றாரு. நான் உன்னை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்தி வைக்கிறேன், நீ வந்து நில்லு. உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை தகுதிப்படுத்துறேன், நீ சும்மா வந்து நில்லுன்றார். எத்தனை பேர் வந்து நிற்க முடியும்? ஆபிரகாம் அப்படிதான் வந்தான். இதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய மேன்மை. நம்ம இடத்துல ஒண்ணும் கிடையாது. ஆகையால் தான் பாருங்க, என்னுடைய இதே மாத்திக்கிட்டேன், வழியே மாத்திக்கிட்டேன். கிறிஸ்தவங்களும் சிலர் பாருங்க கொஞ்சம் இந்து மாதிரி தான். சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்குது. அது மாதிரி ஆயிட்டாங்க. என்ன பண்றது? காலாகாலமாக நான் அதெல்லாம் பார்த்தேன் தான். இந்த மாதிரி காரியங்களை பார்த்து 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 எனக்கு அழுத்து போச்சு. அவங்களும் அந்த புண்ணியங்களை நம்புறாங்க இந்துக்கள், இவங்களும் அதை தான் நம்பி இருக்கிறாங்க. சொன்னது போல அவங்க கருப்புன்றாங்க, சிவப்புன்றாங்க, இவங்க வெள்ளைன்றாங்க. நான் அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டேன். ஏன் விட்டு ஒழிச்சேன்? அதெல்லாம் ஏன் எனக்கு தேவையில்லை. இதனால நான் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய தகுதி எனக்கு எப்படி உண்டாகிறது? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய பாவங்கள் கழுவி அகற்றப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. தகுதி இல்லாத எனக்கு அவருடைய நீதி கொடுக்கப்பட்டது. இனி நான் செய்ய போகிற ஒன்றும் என்னை இன்னும் தகுதிப்படுத்தக்கூடிய ஒன்று கிடையாது. என்ன பாவத்தை விட்டு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். இனி பாவத்தில் வாழாமல் தேவனுக்காக நான் வாழ்கிறேன். ஏன்? அவர் என்னை உளவாய் நேசித்தபடினால நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவ்வளவுதான் ஒழிய நான் இன்றைக்கு நற்கிரியைகளை செய்கிறது என்ன அது நீதிமானாக்கும், என்ன தேவனிடத்துல பெரிய ஆளாது கொண்டு போய் நிறுத்தும் கிடையாது. நான் ஏற்கனவே நிக்கிறேன். இனிமே நான் செய்ய போகிறது ஒன்று என்ன நிறுத்த போகிறது இல்லை. ஏன் இன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி நான் வேற மாதிரி போட்டுட்டேன், அது என்ன இன்னும் கொஞ்சம் பரிசுத்தவான் ஆக்க போறது முடியாது, முடியாது. எண்ணி பாருங்கள், நம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி தேவன் பரலோகத்தில் பல புஸ்தகங்கள் இருக்குதான், அதெல்லாம் கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். தேவன் மட்டும்தான் பரலோகத்தில் உள்ள நுழைஞ்சு இந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சு அங்க என் பேர் இருக்கிறத கண்டுபிடிச்சு என் மேல எழுதப்பட்டிருக்கிற அத்தனை குற்றஞ்சாட்டுகளையும் அவருடைய ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தினால் அதை கழுவி எடுத்து சுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக என்னுடைய அக்கவுண்ட்ல நல்ல காரியங்களை எழுதி வைக்கிறது பரலோகத்தில் என்கிறது தேவனால் மட்டுமே தான் முடியும். அதைத்தான் தேவன் செய்திருக்கிறார். அவர்தான்